குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, அருணகிரிநாதர் திருப்புகழில் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னு சொல்கிறாருங்க. எப்படின்னா, இந்த எழுகடல் மணல் இருக்குது பாருங்க, அதை விட நான் எடுத்த பிறவி ஜென்மம் இருக்குது பாரு, அது ஜாஸ்தின்றார். ஆனால் இதே தான் பட்டினத்து செட்டியார் என்ன சொல்கிறாரு, பகவானே நீ பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறிய, அந்த பார்க்கடலை விட நான் எடுத்த பிறவியில் தாயார்கிட்ட குடித்த பால் அதிகம் அப்படின்றாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மனுஷனுக்கு பிறவி தொடர்ந்து வந்துக்கினே இருக்குங்க. மாணிக்க வாசகர் சொல்கிறார் பாருங்கள், திருவாசகத்தில் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான்னு சொல்கிறாருங்க. ஏன்னா பிறவி செயினாக வந்துனே இருக்குங்க. சரி, இது எதனால் இந்த பிறவி வருது அப்படின்னா, மும்மலம் அறுக்குனாங்க. என்னன்னா ஆணவம், கண்மம், மாயை. சரி, இது எப்படி இருக்கிறது? ஜஸ்ட் ஃபாலோ மீ. இப்போது ஒவ்வொரு மாதமும் சதுர்தசி திதியில் சிவராத்திரி வருதுங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி அது சிவராத்திரி, மாத சிவராத்திரி. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாசி மாதத்தில் வருது பாருங்கள், அது மகா சிவராத்திரி. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்றத பற்றி இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. அது வேடன், உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கலாம், வேடன் புலிக்கு பயந்துன்னு வில்வ மரத்தில் ஏறி அந்த புலி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு. அந்த மரத்துலேருந்து வில்வ இலையை, அந்த மரத்து இலையை கீழே உதுக்கும்போது அது கீழே சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தில் அந்த வில்வ இலை விழுந்ததுங்க. அதாவது அன்னைக்கு நாள் தான் சதுர்தசி திதி. சிவராத்திரி ஆரம்பங்க அன்னிலேருந்து. அது சிவராத்திரி எப்போ ஆரம்பிச்சதுன்னா அப்போ ஆரம்பிச்சதுங்க. அப்போது பகவான் என்ன பண்ணார், சிவன் என்ன பண்ணார், சரி இவர் ராத்திரி கண்முழிச்சு அந்த இது கொடுக்கலாம், தெரிஞ்சு செய்கிறானோ தெரியாமல் செய்கிறானோ புண்ணியம் செஞ்சான், அவனுக்கு பலாபலன்னு சொல்லிவிட்டு அவனுடைய பிறவியை அறுத்தாருங்க. லைக் தட்டு இந்த இது துப்புரவு செய்கிற பணியாளர் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, அரண்மனையில் இருக்கிற அந்த வில்வ மரம், அரண்மனையில், அதாவதுங்க ஒருத்தரும் வில்வ மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. வில்வ மரத்துக்கு எல்லா மரத்துங்களை விட, எல்லா இலையை விட வில்வ மரத்துக்கு ஒரு தனி செல்வாக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் பூவெல்லாம் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அதை எடுத்து போட்டுடலாங்க, அதை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் வில்வ இலையை மட்டும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை அலம்பிட்டு திருப்பியும் அர்ச்சனை பண்ணலாங்க. அது ஏன்னா சிவனால் விரும்பப்பட்டது அது. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த ஸ்வீப்பர் அம்மா என்ன பண்ணாங்க, அந்த மரத்துலேருந்து இந்த வில்வ இலையெல்லாம் எடுத்து கொட்டி அந்த மூலையில் லிங்கம் வச்சுருக்காங்க, அதை எடுத்திருக்காங்க. அந்த பூமியிலேருந்து அப்போ எடுத்திருக்காங்க ராஜா, அதை ராஜா பார்க்கறது. அந்த இடத்துல இதை போட்டாங்க பாருங்கள். அப்போ பார்வதி தேவி சொல்கிறார், பகவானே அந்த அம்மா வில்வத்தால் ஒன்று அர்ச்சனை பண்ணான், அதனால் அவளுக்கு பிறவியை நீக்கி அவளுக்கு மோட்சம் கொடுன்றான். சரிங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இன்னும் ஒன்று சொல்கிறேங்க. திருவண்ணாமலையில், அதாவது இந்த ஆணவம் கண்மம் மாயைன்னு சொன்னோம் பாருங்கள், திருவண்ணாமலையில் அது ஆரம்பங்க. சிவன் என்ன பண்ணார், மகாவிஷ்ணு பிரம்மா அவங்க ரெண்டு பேரும் நான் தான் பெரியவன்னு ஆன்மம், அந்த ஆணவம் வச்சுட்டு பகவான்கிட்ட எங்கள் ரெண்டு பேரில் யார் பெரியவங்கன்னும் போது, ஒருத்தன் என் அடியை பாருங்கள், ஒருத்தன் என் முடியை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே அக்னி புடம்பாக பார்த்தாருங்க. யாராலையும் போக முடியலைங்க அந்த இடத்துல. இப்போ கண்மம்னா என்னன்றதை சொல்கிறேன் பாருங்க, பொய், புழுகு, புரட்டு, ஆசை, இதெல்லாம் வைக்கிறது தான் கண்மம். இவர் என்ன பண்ணாருங்க, பிரம்மா நான் உன் முடியை பார்த்துட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு தாழம்பூ அதுக்கு பொய் சாட்சி சொன்னதால் தாழம்பூவை நீக்கிட்டார். அது அவருக்கு பகவானுக்கு அது ஏற்றுக்கிறது கிடையாது. அதனால் கண்மம் மாயைன்றது என்னன்னா பகவான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாருங்க. ஆணவம், கண்மம், மாயை இந்த மும்மலத்தை அறுத்துட்டோம்னா நம்ம பிறவியில்லா பெருவாழ்வு வாழலாம். எப்படி அறுக்கிறது சொல்கிறேன் கேளுங்க. சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் மாத சிவராத்திரி அன்னைக்கு வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு, ஆமாங்க இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாக ஏற்றணுங்க. தீபம் சிவராத்திரி அன்னைக்கு நெய் விளக்கு வீட்டில் ஏற்றணும். நெய் விளக்கு ஏற்றி 4 கால பூஜையில் கண்ணு முழிக்கணும். ஐயா உங்களால் கண்ணு முழிக்க முடியலன்னா ஒரு காலமாவது அந்த ஒரு நாளாவது சிவனை நினச்சிக்குங்க. ஏன்னா சிவன் இந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த மும்மலத்தை அழிக்கிறாருங்க. ஆனால் மற்றவங்க தெரியாமல் அழிக்கிறதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மும்மலத்தை அழிக்கிறவர் தான் சிவன். என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த சதுர்த்தசி திதியில் சிவராத்திரி அன்னைக்கு அந்த வீட்டில் சிவன் படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சிவப்பாட்டு இருந்தால் பாடுங்க. சிவபுராணம் அது எதுவுமே இல்லையா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயான்னு ஒரு கால பூஜை பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள் என்னென்ன டெவலப்மெண்ட் உங்களுக்கு ஆகுதுன்றதை பாருங்கள். சரி, இந்த மகா சிவராத்திரி அதனுடைய தாத்பரியம் என்னன்றீங்களா கேளுங்க. மகா சிவராத்திரிக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸு தேவர்கள் இந்த அமிர்தம் கடையும் போது அந்த வந்த விஷத்தை பகவான் கழுத்தில் வச்சு அது திருநீலகண்டமாக ஆகும்போது அப்போது தேவர்கள்லாம் பகவானுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராத்திரி பூரா அப்படியே பகவானை நினச்சி தியானம் பண்ணாங்க. இதில் இன்னொன்று என்னன்னா இன்னொன்று சொல்லுவாங்க. பார்வதி தேவி விளையாட்டாக பகவானோட கண்ணை பொத்தினாங்களாம். அப்போது அதனால் அதனுடைய பாவம் தீர்றதுக்கோசரம் பார்வதி தேவி பகவானை நினச்சி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பகவானை நைட்டு பூரா இருந்து ஓம் நமச்சிவாயா சொல்லி பகவான்கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ மகா சிவராத்திரி இன்னும் ஒன் மோர் திங் சொல்கிறேங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு பகவானை சாதுக்கள், சன்னியாசிகள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லோரும் மகா சிவராத்திரி அன்னைக்கு பகவானை வணங்குறாங்க. நீங்கள் வேலூர் மாவட்டத்தில் சட்டாரண்ய க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. ஷட்டுன்னா 6, ஆரண்யம்னா காடு. சட்டாரண்ய க்ஷேத்திரத்தில் எல்லாரும் போயிட்டு அங்கே இருக்கிற சிவனை அந்த ஆத்தங்கரை ஓரமாக இருக்குங்க சிவன், அந்த சிவனை போய் வணங்கிட்டு வருவாங்க. ஏன் அது சிவனை வணங்குறாங்கன்னா அங்கே இந்த ரிஷிகள் இருக்காங்க பாருங்கள். இப்போது நீங்கள் ஒருத்தரும் என்ன நீங்கள்லாம் வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா உங்கள் நட்சத்திரம், நாள், எட்ஜெட்ரா கேட்க மாட்டாங்க. உங்கள் கோத்திரம் என்னான்னு கேட்பாங்க. அந்த கோத்திரம் என்னான்றது நீங்கள் எந்த ரிஷி வம்சத்தில் வரீங்கன்னு சொல்கிறது அந்த கோத்திரம். ஸோ நீங்கள் இந்த சட்டாரண்ய க்ஷேத்திரம் நீங்கள் போகும்போது கோயில் அந்த ஒரு சிவன் கோயில்லையும் ரிஷி சிவனை வழிபாடு செய்வாருங்க. இப்போது 2 in 1 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிவனை பார்க்கும்போது ரிஷியும் பார்க்குறீங்க. அதனால் ஒன் மோர் திங் என்னன்னா சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரி இப்போ வருது பாருங்கள், இந்த மாசி மாதத்தில் வருது பாருங்கள். மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒருத்தரும் ரிஷிகளை போய் பார்க்கணும், யோகிகளை பார்க்கணும், ஞானிகளை பார்க்கணும். அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இது தாங்க சிவராத்திரியினுடைய தாத்பரியம். நீங்கள் முடிஞ்சால் ஒரு மாதமும் சதுர்தசி திதியில் சிவராத்திரிக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? ஓம் நமச்சிவாயா, ஹர 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 மகாதேவ். நன்றி, வணக்கம்.